Good morning 10th standard students. Today in your English class we are going to see your unit number 1 prose lesson. Before getting into the lesson we have a small warm up to complete. So in the warm up பாருங்க இதுல வந்து நிறைய travelers ஓட photos இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So இங்க வந்து first இது பாருங்க. Marco Polo, Christopher Columbus, Ibn Battuta, Amerigo Vespucci, Zhuangzang, Ferdinand Magellan, Bartolo Dias, Herodotus, Captain James Cook, Vasco da Gama. இப்போ இங்க இருக்கிற பேர் எல்லாமே இவங்களோட photos எல்லாமே இங்க இருக்கு. So நீங்க என்ன பண்ணணும்னா you have to browse the internet. What is common among these individuals? First use your internet to see who are these people. Marco Polo அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுள்ல போய் அவரோட photo வரும். So இதுல யாரு மார்க்கோ போலோ அப்படின்றத நீங்க எழுதுங்க. எழுதிட்டு and then you browse the internet to share the information about them. இவங்க எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கு. என்னது அது அப்படின்றத நீங்க போடுங்க. இப்போ மார்க்கோ போலோன்னு போட்டிங்கன்னா அவரோட ஃபோட்டோ வரும். அது இல்லாமல் அவர் யாரு அப்படின்றதோ வரும். ஸோ அந்த டீட்டெயிலை நீங்க கலெக்ட் பண்ணி இங்க எழுதினீங்கன்னா உங்களுக்கு காமனான ஒரு வேர்ட் கிடைக்கும். அது என்ன அப்படின்றத you have to do. Next பாருங்க, discuss why it was considered as an adventurous and dangerous thing to travel in those days. இப்போ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து travel பண்றதுக்கு நிறைய vehicles இருக்கு. பட் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு vehicles கிடையாது. இப்போ வந்து ஒரு நாடு விட்டு நாடு வரணும்னா ஏரோப்ளேன் இருக்கு. பட் அப்பெல்லாம் வந்து ஷிப்ல தான் டிராவல் பண்ணணும். அதுவும் ரொம்ப நாள் டிராவல் பண்ணி வரணும். ஸோ அப்படி வரும்போது அங்கே நிறைய டேஞ்சர்ஸ் இருக்கு. சீ டேஞ்சர்ஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காலத்திலேயே இங்க இருக்கிற இந்த போட்டோல இருக்கிற டிராவலர்ஸ் எல்லாருமே வந்து டிராவல் பண்ணி இருக்காங்க. நாடு விட்டு நாடு போயிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்போ வந்து இது ட்ராவல் பண்ணுறது ஏன் டேஞ்சரஸாகவும் அட்வென்ச்சரஸாகவும் நினச்சாங்கன்னா இதுக்காக தான். பிகாஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது அண்ட் ரோட் ஃபெசிலிட்டிஸோ இல்லை ஏர் ட்ராவல் ஃபெசிலிட்டிஸோ இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ ட்ரெயின் அதெல்லாம் வந்து ரொம்ப அப்போ தான் டெவலப்பிங்கில் இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி காலத்துலேருந்தே இவங்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த செகண்ட் பாயிண்டோட ஆன்சர். தேர்ட் பாருங்க, மகாத்மா காந்தி, Che Guevara, Guru Nanak and Gautama Buddha are some of the famous personalities and thinkers who made extensive journeys to understand life. Do you think journeys can be life-changing? So இந்த 4 பேர் மகாத்மா காந்தி, Che Guevara, Guru Nanak and Gautama Buddha இவங்கெல்லாம் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட லைஃப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நிறைய இடங்களுக்கு ட்ராவல் செஞ்சவங்க. ஸோ நம்ம நிறைய ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஜேர்னி பண்ணும்போது நம்மளோட லைஃப் வந்து மாறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் திங்க் ஆஃப் ஷேர் அ மெமரபிள் ட்ரிப் ஃப்ரம் யுவர் லைஃப். நீங்கள் போன மெமரபிளான ட்ரிப் என்ன உங்களோட லைஃப்பில்? யூ கேன் ஜஸ்ட் பென் டவுன் ஃபியூ வேர்ட்ஸ். Have you ever been on an adventurous journey? If yes, share your experience. ஸோ நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ஜேர்னி என்னைக்காவது போயிருக்கீங்களா? அப்படி போயிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. That is one small step for a man, one giant leap for mankind. நீல் ஆம்ஸ்ட்ராங். நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது யாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூனில் லேண்டான மேன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, தட் இஸ் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் அ மேன், ஒன் ஜாயண்ட் லீப் ஃபார் மேன்கைண்ட். அதாவது மூணில் காலடி பதிக்கிறது ஒரு ஸ்மால் ஸ்டெப் தான். ஆனால் வந்து ஒரு மேன்கைண்ட் மனித வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஜாயண்ட் லீப், பெரிய ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. Have you ever seen a bird making its first ever attempt to fly? ஸோ ஒரு பேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் முதலா பறக்க ஆரம்பிக்கிற அந்த தருணத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ட்ராவல் ரிலேட்டடான கொஷின்ஸ் அண்ட் அதுக்கு சம்மந்தமான பர்சனாலிட்டிஸ் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இது எல்லாமே வந்து இந்த வார்ம் அப் எதுக்குன்னா, நம்ம இந்த லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஹாவ் சம் ஐடியா அபவுட் ட்ராவல். ஒரு பேர்ட் ஃபஸ்ட்டு பறக்கும்போது
அந்த ஃப்ளைங் அட்டெம்ப்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அதை நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பார்க்கலனாலும் பரவாயில்ல, இந்த லெசன் அதை பற்றி தான் நமக்கு சொல்ல போகுது. So this is your first lesson, his first flight, written by Liam O'Flaherty. So his first flight அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு பறவைனா ஒரு ஆண் பறவை, அந்த ஆண் பறவையோட முதல் பறக்கும் அனுபவம். ஃப்ளைட்னா பறக்கிற அனுபவம். ஸோ அந்த பறவையோட முதல் பறக்கும் அனுபவம் அதை பற்றி தான் லைம் ஓஃப்லாஹர்ட்டி இந்த ப்ரோஸ் லெசனில் எழுதியிருக்காரு. So now before getting into the lesson, please take your English reader with a pencil. When I'm going to read the paragraphs one by one, I'm going to explain you line by line. So if you have any difficult words, you can just note it down when I say. So எப்போவுமே lesson பண்ணறதுக்கு முன்னாடி you have to bring your reader with a pencil and sit down. So just take your reader with a pencil. We'll start the lesson. The young seagull was alone on his ledge. His two brothers and his sister had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him, so he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. So, இப்போ இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. இந்த பிக்சரில் இருக்கிறது தான் இப்போ உங்களோட கண் முன்னாடி வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ஜ்னா ஒரு பாறை, அதாவது ரொம்ப உயரத்தில் இருக்கிற ஒரு பாறை. இந்த பாறை மேலே ஒரு சின்ன ஆண் பறவை நின்றுட்டு இருக்கு. இப்போ இந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக அந்த லெட்ஜில் இருக்கு. அதோட 2 brothers and sister அவங்க எல்லாருமே வந்து ஒரு நாள் முன்னாடி அந்த இடத்துலேருந்து பறந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த பறவைக்கு மட்டும் பறந்து போகிறதுல ரொம்ப ரொம்ப பயம். ஸோ கொஞ்சம் நம்மளும் பறக்க ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்படி ஓடி போய் இந்த பிரிங்க்னா அந்த எட்ஜ் இங்கே போய் நிற்குது. பறக்க ட்ரை பண்ணுது, ஆனால் பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி வந்துடுது. ஏன் அப்படின்னு பார்த்தா, கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கடல். கீழே வந்து ஃபுல்லாக ஒரு பல மைல் தொலைவு வரைக்கும் கடல் இருக்குது. ஸோ எங்கே வந்து நம்ம பறக்க முடியாமல் கடலுக்குள்ளே விழுந்துருவோமோ அப்படின்ற அந்த பயம். ஸோ அதுக்கு வந்து என்ன ஒரு சந்தேகம்னா, நம்மளோட விங்ஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுமா பறக்கிறதுக்கு? ஏன்னா இப்போ தானே பறக்க ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால் பயமாக இருக்குது. இது வரைக்கும் பறந்த அனுபவமே கிடையாது. ஸோ அதனால் விங்ஸ் சப்போர்ட் பண்ணல, நம்ம கீழே கடலில் விழுந்துருவோமே அப்படின்ற ஒரு பயம். ஸோ அதனால் குனிஞ்சு கடலை பார்த்துட்டு திருப்பி பின்னாடி ஓடி போயிடுது. இந்த இடத்துல இருந்த ஒரு பொந்துக்குள்ளே தான் அங்கே இருந்தது, அதுக்குள்ளே போய் உட்காந்துக்குது. செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away, he failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. His father and mother had come around, calling to him shrilly, scolding him, threatening to let him starve on his ledge unless he flew away, but for the life of him he could not move. ஸோ இந்த பறவையோட யங்கர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களோட விங்ஸ் எல்லாம் இதோட கொஞ்சம் ஷார்ட்டராக தான் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து எப்படி பறக்க ஆரம்பித்தாங்கன்னா, அந்த லெட்ஜோட எட்ஜுக்கு போனாங்க, விங்ஸை ஃப்ளாப் பண்ணாங்க, பறந்துட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாகவே அவங்க பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த பறவை மட்டும், இந்த ஆண் பறவை மட்டும் அந்த கரேஜை வந்து அதால் வந்து கேதர் பண்ண முடியல. மஸ்டர் அப்னா அந்த தைரியம் வந்து அதுக்கு வந்து வரல, நம்மளால பறக்க முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இல்லை. அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து அந்த பேர்டை வந்து ஷ்ரில்லி காலிங் டு ஹிம் ஷ்ரில்லினா ஒரு கீச் குரலை வச்சு கத்தி அந்த பறவை வந்து திட்டி பயமுறுத்தி, நீ இங்கே இருந்தனா நீ வந்து உனக்கு வந்து ரொம்ப பசியிலே நீ வந்து இறந்துருவ, உனக்கு வந்து பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிடும், அதனால நீ இங்கேருந்து பறக்கலைன்னா நீங்கள் வந்து பசியிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க.
ஆனா வந்து இந்த பறவைக்கு வந்து ரொம்ப பயம். எங்க வந்து பறக்கும்போது நம்ம கீழே விழுந்து நம்மளோட உயிர் போயிடுமோ அப்படின்னு நினைச்சு அது வந்து அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகாம அப்படியே இருக்கு. That was 24 hours ago. Since then, nobody had come near him. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sister, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. He had in tail at the far end of his ledge. Now there was not a single scrap of food left. He had searched every inch, rooting among the rough, dirt-caked straw nest where he and his brothers and sister had been hatched. He even gnawed at the dried pieces of eggshell. It was like eating a part of himself. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 24 hours ago, அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். அவங்க அம்மா அப்பாலாம் வந்து திட்டினது அதெல்லாமே. ஆனால் லாஸ்ட் 24 hours வந்து இந்த பறவை கிட்ட யாருமே வரல. ஸோ இந்த பேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்ஜில் உட்காந்து அவங்க அம்மா அப்பா எப்படி வந்து பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு வந்து எப்படி பறக்கணும், எப்படி அழகாக பறக்கணும் அப்படின்றது, அப்புறம் எப்படி வந்து சீல வந்து ஸ்கிம் பண்ணி மீனை பிடிக்கிறது, அதாவது கடல் கிட்ட போயிட்டு மீனை மட்டும் பார்த்து அதை பிடிச்சி எடுக்கிறது, இது எல்லாமே எப்படி டைவ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது இந்த பறவை இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கு. ஆனால் இது வந்து அதே இடத்துல நின்று பார்த்துட்டே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறவை இருக்கிற இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்கிராப் ஆஃப் ஃபுட் கூட இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் அதை தேடி தேடி பார்த்துருச்சு. ஆனால் எங்கேயுமே வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் பக்கத்தில் தான் ஒரு நெஸ்ட் இருக்குது. அந்த நெஸ்ட்டில் தான் வந்து இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஹேட்ச் ஆச்சு, அதாவது குஞ்சு பொரிச்சுது. ஸோ அது அந்த இடத்துலலாம் போய் தேடி தேடி பார்க்குது, ஏதாவது சாப்பிட கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குது. அந்த எக் ஷெல் இருக்கும் இல்லையா, இந்த குட்டி பறவைங்கள்லாம் அந்த முட்டையிலேருந்து வந்து அந்த எக் ஷெல் இருக்கு இல்லையா, அதை கூட இதை எடுத்து சாப்பிட்டு பார்க்குது. அது வந்து எப்படி இருக்குன்னா தன்னையே அதை சாப்பிட்ற மாதிரி அதுக்கு இருக்கு. ஸோ இதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. He then trotted back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. But on each side of him, the ledge ended in a sheer fall of precipice with the sea beneath, and between him and his parents there was a deep white crack. So இந்த பேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ட்ராட்டிங் பேக் அண்ட் ஃபோர்த். ட்ராட்டட் அப்படின்னா என்னென்னா அப்படியே குடுக்குடுன்னு ஓடி பார்க்குது. ஸோ இங்கேருந்து அங்கே ஓடுது, அங்கேருந்து இங்கே ஓடுது. எப்படியாவது பறக்காமலே வந்து தன்னோட அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் போக முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுது. ஆனால் வந்து கண்டிப்பாக அது வந்து முடியாது. பிகாஸ் அவங்க வந்து அந்த பக்கம் இருக்காங்க, அதாவது இந்த பறவை கிட்டேருந்து ரொம்ப தள்ளி இருக்காங்க, நடுவில் வந்து கடல் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறவை இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷீர் ஃபால் ஆஃப் ப்ரிசிபைஸ். ஷீர் ஃபால் ஆஃப் ப்ரிசிபைஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு பெரிய மலைப்பகுதி இருக்கு ரொம்ப உயரத்துல. அது வந்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கீழே ரொம்ப தூரம் பள்ளத்தாக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கடல் ஆரம்பிக்குது. ஸோ அதனால வந்து இந்த பறவைக்கும் இந்த பறவையோட அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராக், டீப் ஒயிட் கிராக்ன்றது வந்து அவங்க கடல் பகுதி, அதுதான் வந்து சொல்றாங்க. அதாவது இவ்வளோ இடைவெளி இருக்கு அப்படின்றது தான் அவங்க அதில் மீன் பண்றாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. Surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. But then on what could he walk? There was no ledge and he was not a fly. And above him he could see nothing. The precipice was sheer and the top of it was perhaps farther away than the sea beneath him. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பறக்காமலே வந்து இந்த பறவை வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட போக முடியும் எப்படின்னு சொன்னால்
நார்த் சைடா வந்து கிளிஃப் ஃபேஸ் பண்ண மாதிரி நடந்து போக முடியும். ஆனா எது மேல நடந்து போக முடியும்? எது மேலயும் நடந்து போக முடியாது. ஏன்னா இந்த கிளிஃப் இருக்கு இல்லையா, இந்த பெரிய மலைப்பகுதி இருக்கு, இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா வந்து கடல் தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல இந்த நடக்கிறதுக்கு உரிய எந்த லெட்ஜோ எதுவுமே கிடையாது. ஸோ இதால வந்து பறந்தாதான் அவங்க அம்மா அப்பா கிட்ட போக முடியும், வேற எந்த விதத்துலயும் போக முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இந்த பேர்ட்க்கு இப்போ இருக்கு. He stepped slowly out to the brink of the ledge and standing on one leg with the other leg hidden under his wing, he closed one eye, then the other, and pretended to be falling asleep. Still they took no notice of him. He saw his two brothers and his sister lying on the plateau, dozing with their heads sunk into their necks. His father was preening the feathers on his white back. Only his mother was looking at him. ஸோ இந்த பேர்ட் வந்து இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்ஜோட பிரிங்க், அதாவது எட்ஜுக்கு போய் நின்றுக்கிட்டு ஒரு காலை நிற்குது, நின்றுட்டு வந்து இன்னொரு காலை வந்து தன்னோட விங்ஸ்குள்ளே மறைச்சிக்கிட்டு ஒரு கண்ணை வந்து மூடிக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணையும் மூடிக்குது. ஸோ தூங்குற மாதிரி ஒரு நடிக்குது, அதாவது எட்ஜில் போய் நின்றுட்டு ஒரு காலில் நின்றுட்டு தூங்குற மாதிரி நடிக்குது. ஆனால் வந்து இதை வந்து யாருமே நோட்டீஸ் பண்ணலை, அவங்க அப்பாவோ இல்லைன்னா வந்து பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ யாருமே நோட்டீஸ் பண்ணல. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் 2 பேருமே வந்து அந்த மேட்டு பகுதி இருக்கு இல்லையா, அவங்க இருக்கிற அந்த பகுதியில், அந்த பிளாட்யூவில் மேட்டு பகுதி, அந்த பகுதியில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. தலையை வந்து தன்னோட கழுத்து பகுதியில் வந்து அழுத்தி வச்சுக்கிட்டு தூங்குறவங்க இல்லையா, பேர்ட்ஸ் வந்து தூங்கும் போது எப்படி பண்ணுவாங்க, கழுத்தை வந்து அப்படியே ஒரு மாதிரி கீழே அமுக்கி வச்சுட்டு தூங்குவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாதர் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஃபெதர்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரீனிங் த ஃபெதர்ஸ்னா இந்த ஃபெதர்ஸ் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கு. வெறும் அதோட அம்மா மட்டும்தான் வந்து இந்த பேர்டை வந்து அங்க நின்று பார்த்துட்டு இருக்கு. She was standing on a little high hump on the plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rock. The sight of the food maddened him. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. ஸோ மதர் வந்து எங்கே நின்றுட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாட்டியூ, அவங்க ஃபேமிலி நின்றுட்டு இருக்கிற அந்த மேட்டு பகுதியிலேயே ஒரு இன்னும் கொஞ்சம் ஹம்ப்னா இப்போ எப்படி கேமலுக்கு ஒரு ஹம்ப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேடா ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல அம்மா நின்றுட்டு தன்னோட அதாவது முன்பகுதி, தன்னோட முன்பகுதியை வந்து இந்த பேர்டை நோக்கி நின்று பார்த்துட்டு இருக்கு. ஸோ அப்பப்போ அது என்ன பண்ணுது, அந்த மதர் பேர்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சி அந்த ஃபிஷ்ஷை வந்து காலில் வச்சு அமுக்கி 2ஆக கிழிச்சு போடுது. ஸோ இந்த சைட்டை வந்து இந்த ஆண் பறவை, இந்த குட்டி பறவை வந்து அந்த பக்கத்துலேருந்து, அந்த மலைப்பகுதி, அந்த கிளிஃப்லேருந்து நின்று பார்க்குது. ஸோ ஃபுட்டை பார்த்தோன்னா அதுக்கு ரொம்பவே வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது. ஸோ அதுக்கும் அந்த மாதிரி பண்ணணும், அந்த ஃபுட் அந்த மாதிரி கிழிச்சு அதை வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஆசையாக இருக்குது. வெட் அப்படின்னா அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேர்ட்ஸ் வந்து தன்னோட பீக்கை வந்து அது நின்றுட்டு இருக்கிற அந்த இடத்துல வந்து சைடில் இப்படி தேய்க்கும், அது வந்து பீக்கை வந்து ஷார்ப் பண்ணுறது. ஸோ வெட்னா ஷார்ப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆண் பறவை, இந்த குட்டி பறவைக்கும் ஆசையாக இருக்குது. ஸோ அதனால அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he uttered a low cackle. லோ கேக்கிள்னா சின்னதாக ஒரு சத்தம் கொடுக்குது. அது சத்தம் கொடுத்தோன்னா அம்மா பறவையும் வந்து சத்தம் கொடுத்துட்டு அந்த குட்டி பறவையை வந்து பார்க்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. Ga ga ga, he cried, begging her to bring him over some food. Galu ah, she screamed back mockingly. But he kept calling plaintively, and after a minute or so he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless,
the piece of fish in her beak almost within reach of his beak. So in the paragraph பாருங்க, it's very very important. ஸோ இந்த குட்டி ஆண் பறவை வந்து எப்படி கத்துதுன்னா கா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஞ்சுற மாதிரி அம்மா கிட்ட வந்து கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வாயேம்மா அப்படின்ட்டு ரொம்ப பெக் பண்ணி கேட்குது. ஸோ ஆனால் வந்து அம்மா பறவை என்ன சொல்லுது, காலுவா நோ நோ அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி திருப்பி வந்து ஸ்க்ரீம் பேக்னா கத்துது. பட் இந்த குட்டி பறவை, இந்த ஆண் பறவை என்ன பண்ணுது, keep on calling the mother plaintively அப்படின்றது என்னன்னா ரொம்ப sadly அப்படின்னு அர்த்தம். ரொம்ப வருத்தத்தோட அவங்க அம்மா வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு சத்தம் போட்டு. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஆனந்தமா, அதாவது ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா வந்து அது வந்து கத்த ஆரம்பிக்குது இந்த ஆண் பறவை. ஏன் அப்படின்னா அந்த இதோட மதர் பேர்ட் வந்து ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு அது இருந்த இடத்துல இருந்து பறந்து இந்த பேர்ட் கிட்ட கொண்டு வருது. அதை பார்த்தோன்னே அதுக்கு பயங்கர சந்தோஷம். ஸோ சந்தோஷத்துல கத்துது. ஸோ அது வந்து குடுகுடுன்னு கிட்ட போயிட்டு அம்மா வருவாங்க அந்த ஃபிஷ்ஷை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அம்மா வந்து கிட்ட வராங்க, அம்மா பேர்ட் கிட்ட வராங்க. ஜஸ்ட் கொஞ்சம் ஆப்போசிட்லேயே இருக்காங்க, அந்த லெட்ஜுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேயே நின்றுடுறாங்க. லெக்ஸ் வந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கு, விங்ஸ் வந்து மோஷன்லெஸ்ஸாக இருக்கு, அப்படியே நிற்கிறாங்க. அந்த ஃபிஷ் வந்து எக்ஸாக்டா இந்த ஆண் பறவை, இந்த குட்டி ஆண் பறவையோட பீக்குக்கு ரொம்ப பக்கத்துல வச்சிடுறாங்க. ரொம்ப பக்கத்திலே பிடிச்சிட்டு இருக்காங்க அம்மா பறவை. அம்மா பறவையோட வாயில தான் அந்த ஃபிஷ் இருக்கு. இந்த பறவைக்கு ரொம்ப பக்கத்திலேயே வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து இவங்க வச்சுட்டு நிற்கிறாங்க. Next paragraph பாருங்க. He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then maddened by hunger, he dived at the fish. With a loud scream, he fell outwards and downwards into space. His mother had swooped upwards. As he passed beneath her, he heard the swish of her wings. ஸோ அம்மா வந்து பக்கத்துல வந்துட்டாங்க, ஆனா நம்மளோட அந்த லெட்ஜில் வந்து இந்த ஃபிஷ்ஷை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு அவங்க பக்கத்துல வரல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கு. அதாவது அம்மா வந்து ரொம்ப பக்கத்துல வந்துடுறாங்க, ஆனா இந்த பேர்ட் நின்றுட்டு இருக்கிற அந்த பாறை கிட்ட வரல. ரொம்ப பக்கத்துலயே நின்றுட்டு இருக்காங்க. பட் ஆனா தங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காங்க. ஆனா வந்து இந்த ஆண் பறவைக்கு வந்து ரொம்ப பசிக்குது. ஸோ அதனால வந்து அந்த ஃபிஷ்ஷை எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்ஷை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகுது. அதாவது அந்த லெட்ஜோட வெளியே வந்துடுது. வெளியே வந்தோடனே என்ன ஆகுதுன்னா அப்படியே கீழே விழுது. he fell outwards and downwards into space. அதாவது பெரிய விரிஞ்சிருக்கிற அந்த கடல் பகுதியில அது வந்து மேல இருந்து கீழே விழுது. கீழே விழும்போது அம்மா என்ன ஆகுறாங்கன்னா மேல பறந்துடுறாங்க. swooped upwards அப்படின்னா மேல் நோக்கி அம்மா பறவை வந்து பறந்துடுறாங்க. அம்மா பறவையை தாண்டி இந்த பறவை வந்து கீழே விழும்போது அம்மா பறவை பறக்கிற அந்த விங்ஸோட அந்த ஸ்விஷ் வந்து இது வந்து கேக்குது. Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. He could feel the tips of his wings cutting through the air. ஸோ அப்படி கீழே விழும்போது, மேலேருந்து நம்ம கீழே விழும்போது அதுக்கு வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பயம் அது சூழ்ந்துக்குச்சு. அதோட ஹார்ட் வந்து அப்படியே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. எதுவுமே காதுல கேட்கல. ஆனா இது எல்லாமே ஒரு நொடி தான். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண் பறவையோட விங்ஸ் வந்து அப்படியே வெளியே விரிஞ்சு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. காற்று வந்து அதனோட பிரெஸ்ட் ஃபெதர்ஸ், அதாவது முன்பகுதியில் இருக்கிற ஃபெதர்ஸை வந்து அப்படியே வந்து வீசி அடிச்சுட்டு போகுது. தென் அண்டர் ஹிஸ் ஸ்டமக் அண்ட் அகெயின்ஸ்ட் ஹிஸ் விங்ஸ், அப்புறம் நெக் பகுதியில் அடிச்சுட்டு போயிட்டு ஸ்டமக், அப்புறம் விங்ஸ் சுற்றி காற்று பறக்குது. ஸோ he could feel the tips of his wings cutting through the air. அந்த ஏரை வந்து கட் பண்ணி இந்த பேர்டோட விங்ஸ் வந்து பறக்கிறத இதால் வந்து உணர முடியுது.
So he was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flapped his wings once and he soared upwards. So இப்போ அது என்ன அதுக்கு புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கீழே விழலை, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன்வர்ட்ஸில் தான் பறக்குது, பட் பறந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு பயம் சுத்தமாக போயிடுச்சு பறக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா. லைட்டாக வந்து டிஸினா கொஞ்சம் லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்குது. பட் அது அப்படி இருக்கும்போது அது வந்து தன்னோட விங்ஸை வந்து ஃப்ளாப் பண்ணி விங்ஸை அடித்து பறக்க ஆரம்பிக்கும் போது மேல் நோக்கி பறக்குது. ஸோ இதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. He uttered a joyous scream and flapped them again. He soared higher. He raised his breast and banged against the wind. Ga 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 ga. Galuva, his mother swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over him screaming. Then he saw his two brothers and sister flying around him, soaring and diving. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால என்ன பண்ணுதுன்னா பயங்கர சத்தம் போட்டு கத்துது. ஸோ திருப்பி விங்ஸை ஃப்ளாப் பண்ணுது, மேல் நோக்கி பறக்குது. ஸோ அப்படியே விண்டை நோக்கி அது வந்து பறந்துக்கிட்டே இருக்கு. ஸோ பயங்கரமாக சந்தோஷமாக கத்துது கா 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 கான்னு. ஸோ பக்கத்துலேயே வந்து அம்மா காலுவான்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்து பின்னாடியே வந்து வராங்க. ஸோ அம்மாவோட விங்ஸ் பறக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாய்ஸோட அவங்க வந்து அம்மா வந்து ஒரு பெரிய நாய்ஸோட விங்ஸ் அடித்து பறந்துட்டே வராங்க. ஸோ இந்த ஆண் பறவையும் வந்து அம்மாவுக்கு திருப்பியும் வந்து சத்தம் போட்டு கத்துது. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அப்பா அப்புறம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து கூட பறக்க வந்துட்டாங்க. ஸோ பறக்கிறாங்க, டைவிங் பண்ணுறாங்க, எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. Then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar, shrieking shrilly. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதால் பறக்க முடியாமல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்றதே அது மறந்துடுச்சு. ஸோ அழகாக டைவ் பண்ணுறது, சோர் பண்ணுறது, அப்புறம் கத்துறது, இதெல்லாமே பண்ணிட்டு என்ஜாய் பண்ணி பறந்துட்டுருக்கு அந்த ஆண் பறவை. He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. He saw a vast green sea beneath him. With little ridges moving over it, he turned his beak sideways and crowed amusedly. His parents and his brothers and sister had landed on this green floor in front of him. They were beckoning to him, calling shrilly. He dropped his legs to stand on the green sea. His legs sank to it. He screamed with fright and attempted to rise again, flapping his wings. But he was tired and weak with hunger, and he could not rise, exhausted by the strange exercise. His feet sank into the green sea, and then his belly touched it, and he sank no farther. He was floating on it, and around him his family was screaming, praising him, and their beaks were offering him scraps of dogfish. He had made his first flight. ஸோ இப்போ வந்து இந்த பறவை வந்து கடல் கிட்ட வந்து வந்துருச்சு. ஸோ கடலுக்கு மேலே பறந்துட்டுருக்கு. ஓஷன் வந்து கீழே இருக்குது. ஓஷன் ஃபேஸ் பண்ண மாதிரி பறந்துட்டுருக்கு. கீழே வந்து க்ரீன் கலரில் சீ வந்து வாஸ்ட்டாக பறந்து விரிஞ்சிருக்கு. ஸோ சின்ன சின்ன ரிட்ஜஸ்னால் அந்த கடல் அலை வரும் இல்லையா, அந்த குட்டி குட்டியாக நடுக்கடலில் குட்டி குட்டி அலைகள் வரும் இல்லையா, அது வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இந்த பறவை பார்க்குது. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சிஸ்டர் எல்லாரும் வந்து அந்த கடலோட அந்த நீர் பகுதி மேலே வந்து உட்காந்துட்ருக்காங்க. அவங்க வந்து இந்த பறவையும் வந்து நீ உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பெக்கனிங்னா ஒரு கெஸ்டர் கொடுக்குறாங்க. அதாவது இங்கே வா, இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோமோ அது நீ பண்ணு அப்படின்றது சொல்கிறது தான் பெக்கனிங். ஸோ கொஞ்சம் கத்தி கூப்பிடுறாங்க. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா லெக்ஸை வந்து கொஞ்சமாக வந்து அந்த கடல் நீர் மேலே வந்து வைக்குது. சரி நம்ம கடலுக்கு மேலே நிற்கலாம் அப்படின்னு நினச்சி வைக்குது. ஆனால் வந்து லெக்ஸ் வந்து உள்ளே போகுது. ஸோ உடனே ஒரு பயம் வந்துட்டு கத்துது. திருப்பி வந்து பறக்கலாம் அப்படின்னு நினைக்குது. ஆனால் வந்து அதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா சாப்பிடவே இல்லை இல்லையா, 24 மணி நேரமாக சாப்பிடவே இல்லை. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. ப்ளஸ் இப்போ தான் பறந்து வந்ததுனால கொஞ்சம் டயர்டாகவும் இருக்குது. ஸோ அதனால வந்து அது அப்படியே உட்காந்துருது. உட்காரும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து கீழே மூழ்கலை, அது வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது.
ஸோ அந்த பேர்ட் வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை சுற்றி அவரோட ஃபேமிலி எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக கத்திக்கிட்டு இதை வந்து ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த டாக் ஃபிஷ்ஷை கொஞ்சம் எடுத்து அதோட பீக்கில் கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அது வந்து அது சாப்பிடுது. நவ் திஸ் பேர்ட் ஹஸ் மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஸோ முதல் முறையாக அதனோட பயணத்தை வந்து இது தொடங்கிடுச்சு. ஸோ திஸ் இஸ் திஸ் லெசன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த லெசனில் வந்து என்ன படித்தோம் அப்படின்னா, ஒரு ஆண் பறவையானது எப்படி பறக்கிறதுக்கு ரொம்ப பயந்துட்டுருக்கு, அந்த பயத்தை வந்து அது எப்படி வந்து முறியடிச்சு அது வந்து பறக்க ஆரம்பிக்குது, அதுக்கு அவங்க அம்மா வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த லெசனில் வந்து ஆத்தர் வந்து அழகாக எழுதியிருந்தார். ஸோ அந்த முதல் பறக்கும் அனுபவம் அதுதான் வந்து இதில் வந்து இந்த ஆத்தர் வந்து ரொம்ப எலாபரேட்டாக எழுதியிருந்தார். So about the author பாருங்க. Liam O'Flaherty was an Irish novelist and short story writer and a major figure in the Irish literary renaissance. So இவர் வந்து அயர்லாண்டில் பிறந்த ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அவர் வந்து ஐரிஷ் லிட்டரரி ரெனைசான்ஸில் ஒரு பெரிய பாப்புலரான ஒரு எழுத்தாளர். He was a founding member of the Communist Party of Ireland. A native Irish speaker from the Gaeltacht, O'Flaherty wrote almost exclusively in English except for a small number of short stories in the Irish language. He spent most of his time in traveling and lived comfortably and quietly outside the spotlight. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அயர்லாண்டோட ஃபவுண்டிங் மெம்பர் அண்ட் நேட்டிவ் ஐரிஷ் ஸ்பீக்கர். ஐரிஷ் லாங்குவேஜ் நல்லா பேசுவார், பட் நிறைய வந்து இங்கிலீஷ் ஸ்டோரிஸ் வந்து நிறைய எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஐரிஷ் லாங்குவேஜ்லேயும் ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. அவரோட மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவர் ட்ராவலிங்லேயும் அவரோட லைஃப்பை வந்து குவைட்டாக லீட் பண்ணுறதுலையும் வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. So in the lesson பொறுத்த வரைக்கும் you have to read the glossary completely and write it in your classwork, and then you have to read this, answer the following questions in a sentence or two, short question answers and then paragraph questions. இதை வந்து கட்டாயமா படிக்கணும் and get ready for your exams. So just go through this lesson fully. நீங்கள் ஒரு தடவை லெசனை படித்து பாருங்கள். டிஃபிகல்ட் வேர்ட்ஸோட மீனிங்ஸ்லாம் இங்கே க்ளாசரியிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் லெசனை படிச்சுட்டு தென் ப்ரிப்பேர் ஃபார் யோர் எக்ஸாம்ஸ். ஷார்ட் கொஷின்ஸ் அண்ட் பேராகிராஃப் கொஷின்ஸ் படிச்சிடணும். If you have any doubts, you can comment me. I'll clarify your doubts, and thank you for watching this video.